அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் ஜூன் மந்த் 5வது வாரத்திற்கான ப்ரீ மார்க்கெட்டில் இந்த வீக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பொசிஷன் இதுங்க. இது இன்ட்ராடே கிடையாது. பொசிஷன் கன்ஃபர்மேஷனோட தான் நம்ம பண்ணணும். உங்கள் டெக்னிக்கில் என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை பயன்படுத்துங்க. ஒரு இடம் சொல்கிறேன்னா ரெசிஸ்டன்ஸில் கன்ஃபர்மேஷன் இருக்கணும், சப்போர்ட்டில் கன்ஃபர்மேஷன் இருக்கணும், அப்போ தான் பண்ணணும். இது 52 வீக்கில் 44 வீக் எடுத்து ப்ராஃபிட் கொடுக்கும். 8 வாரம் இந்த இடத்த டச் பண்ணும் அல்லது இங்கே டச் பண்ணி நின்றுக்கும். ஓகேங்களா? இல்லை இன்பிட்வீனில் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் அடிப்படையில் தான் இயங்குது. அது இன்ட்ராடாவாக இருக்கட்டும், பொசிஷன். ஆனால் மேக்ஸ் மாறுபடும். மேக்ஸ் கால்குலேஷன் இன்ட்ராடேக்கு ஒரு கால்குலேட் பண்ணுவோம், பொசிஷனலுக்கு வேற கால்குலேட் பண்ணுவோம். அந்த பொசிஷனலில் ஒன் ஆஃப் தி கால்குலேஷன்ஸ் தான் இது. பொசிஷன் கிளாஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது ஆகஸ்ட் மந்த் இருக்கும். நான் டேட் அப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன் நியராக வரும்போது. ஓகேங்களா? ஒரு 20 days முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறேன். இயர்லி 2 கிளாஸ் தான் நம்ம எடுக்கிறோம், பொசிஷன் கிளாஸ் மட்டும். ஓகேங்களா? அது கொஞ்சம் டாபிக் இதானது, அதனால டேட் ஸ்பெசிஃபிக் டேட் இது போல் ஸ்டாக்குக்கும் நம்மளால கொடுக்க முடியும். எல்லா ஸ்டாக்குக்கும் பர் மந்த்து, அப்புறம் எந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் மூவ் அவுட் ஆகும் எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் நம்ம மேக்ஸ். ஓகேங்களா? சரி, இந்த வீக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கு. இது டியூஸ்டே ஈவினிங் 3:30 வரைக்கும் வேலிடு. டியூஸ்டே ஈவினிங் 3:30 வரைக்கும் தான் வேலிடு. அதுக்கப்புறம் இன்வேலிடு. ஓகேங்களா? இங்கிருந்து மார்க்கெட் கீழே டவுன் சைடில் வந்தால் 23,818 23,712 இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான இந்த ஜோனில் சான்ஸ் இருக்கு. இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ் ஷோராக கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்படி அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுன்றதெல்லாம் நம்ம மேக்ஸ்லேயே கண்டுபிடிச்சி சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? இது இல்லை நீங்கள் உங்கள் டெக்னிக் நீங்கள் எதை படிச்சிருந்தீங்கன்னா அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் இது. இந்த ஜோன் 24,282 24,382 இந்த ஜோனில் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே வந்தாலும் 100. இது இந்த வீக் டியூஸ்டே எண்டுக்குள்ளே தான் இது வேலிடு. அதுக்கப்புறம் இன்வேலிடு. ஓகேங்களா? மேக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது இன்ட்ராடேவும் மேக்ஸ் தான், பொசிஷனும் மேக்ஸ் தான். நம்ம ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் ஈக்விட்டியில் முதலீடு பண்ணணும்னாக்கில் நம்ம மெத்தட்லாம் வச்சிங்கன்னா இயர்லியில் அது எங்கேயோ இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்கும் அந்த இதில் எடுத்திங்கன்னா டேட்டில் அந்த மாதிரி இருக்கும் நம்ம அது. ஓகேங்களா? அது படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் எப்படி எங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. அப்புறம் இப்போ இந்த ஸ்விங் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 23,700 690 இன்னும் போன இதில் வந்துருக்கும். அந்த இடத்துக்கு வந்திருந்தா மார்க்கெட் 1000 பாயிண்ட் கொடுக்கணும். ஆனால் அவங்க 800லேயே திரும்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் அப்சைடு தான் எதிர்பார்க்குற ஒரு டார்கெட் ரீச் ஆகணும். ஆனால் இயர்லி லெவல் தான் இதில் பவர்ஃபுல். இயர்லி லெவல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், மந்த்லி லெவல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். மந்த்லி லெவல் நான் மந்த் முடியும் போது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். வீக்லி லெவல் இந்த வீக்குக்கு மட்டும் அடுத்த பவர்ஃபுல். இது நடந்திருக்கா இல்லைன்னா நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடும்போது செக் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.